நெகேமியா 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம போன வாரம் 43வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது எப்படி ஒரு மதிலை சுற்றி அவர்கள் ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள், ஆராதனை எப்படி ஆயத்தம் பண்ணக்கூடிய மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு இந்த 4 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களுடைய ஒரு எழுப்புதல் என்று சொல்லக்கூடிய காரியம், அதனால வந்த ஒரு சத்தம் எப்போதுமே அணையாதபடி அவர்கள் எப்படி பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக நெகேமியா 12வது அதிகாரம் 44 47 வரை வாசிப்போமா? பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாய் இருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீதும் ஆசாவும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். அதாவது நெகேமியா 12வது அதிகாரத்தில் 27 43 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் என்ன ஒரு எழுப்புதல் வரக்கூடிய ஒரு காரியமாய், மதில் சுவர் கட்டப்பட்டு விட்டது, இப்போ கர்த்தர் எங்களை அலங்கத்தை கட்டி முடித்து கிருபை பண்ணாரு, அதனால என்ன எல்லாரும் ஒரு பக்கமாக இந்த பக்கம் ஒரு பாட்டுக்காரங்க இந்த பக்கமாக கர்த்தரை துதித்து எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் அங்கே முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்போ என்ன ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது போல இருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க பாடி துதித்த சத்தம் என்ன ரொம்ப தூரத்துக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. தூரமாக இருந்தவங்களும் அதை கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஒரு செலிப்ரேஷன் சொல்லும்போது இந்த கொண்டாட்டத்துக்கு பேனர் கட்டுறாங்க, அதை இது பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கலட்டியாச்சு. இப்போ எல்லாம் பாட்டு பாடுறவங்க எல்லாம் போயாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? ஏன்னா ஒரு செலிப்ரேஷன் ஒரு இதுங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். பட் அதற்கு பின்பாக என்ன நடக்க போகிறது? ஏன்னா இது எவ்வளவு காலத்திற்கு அதே சந்தோஷத்தோட தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்க போகிறாங்க? ஒரு கேள்வி என்ன, இது எவ்வளவு காலம் தொடர்ந்து இருக்கும்? ஏன்னா ஒரு ஆராதனை ஒரு காரியம் வரும்போது, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கர்த்தரை துதிக்கிறோம், ஒரு ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹை மூமெண்ட் வருது. ஆனால் அதற்கு பின்பாக நம்ம எப்படி அதை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய மக்களாய், அதை தொடர்ந்து காத்து கொள்ளக்கூடிய மக்களாய் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் இந்த 4 வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் என்னாகும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு சில நேரத்தில் அதை சரியான முறையில் பண்ணும்போது அது இன்னும் எரியக்கூடியதாய் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1904 வெல்ஸ் ரிவைவல் என்று சொல்லக்கூடிய ஒரு வெல்ஸ் ரிவைவல் பார்த்தோம். இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோல் மைனர் அவரும் அவர் கூட இருந்த ஒரு 6-7 பேர் சேர்ந்து அவங்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு மாறுதல், அங்கே ஒரு கர்த்தருடைய பயங்கரமான ஒரு அக்கினி எழக்கூடியதான ஒரு காரியம். எவ்வளோ அளவுக்கு ஒரு வரக்கூடிய எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தொடக்கூடிய மக்களாய். என்ன ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா குற்றமே இல்லை, நீதிமன்றம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த தியேட்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா கூட்டமே இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இதில் என்னன்னா, அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தான் போனாங்க. குதிரை போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த குதிரையை எப்பவுமே அடித்து கெட்ட வார்த்தை பேசுனதுனால தான், அந்த ஓட்டுறவன் பூரா கெட்ட வார்த்தை பேசி சொன்னதுனால இப்போ அவங்க கெட்ட வார்த்தை பேசாததுனால குதிரையும் போக மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய மாறுதல் பாருங்க, அவ்வளோ பெரிய மாறுதல். என்ன, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க.
ஆனா இதுல கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த இதுல ரட்சிக்கப்பட்டு அதற்கு பின்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வேதாகம கல்லூரிக்கு போனாங்க, இல்லை வேற காரியங்கள் செய்து அவர்கள் அதை இன்னும் போற்றக்கூடியவங்க உண்டு. ஆனா மெஜாரிட்டி லாஸ்ட். மெஜாரிட்டியான மக்கள் அது வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன, ஒரு 2 வருஷத்திலே அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பழையபடி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன காரணம்? அதாவது ஒரு அக்கினி என்று வரக்கூடிய ஒரு காரியம் வரும்போது அங்கே எல்லாரும் வேகமா வர்றாங்க. ஆனா அதற்கு பின்பாக தொடர்ந்து அந்த தேவனுடைய பிரசன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் அதை மறுபடியுமாக எடுத்து மக்களை உற்சாகப்படுத்தி அதே நிலைமையில போறதற்கு ஒரு கட்டமைப்பு இல்லாததுதான். கட்டமைப்பு இல்லாதனாலதான். ஏன்னா இங்க நெகேமியாவிலே பார்க்கும்போது நெகேமியா 12வது அதிகாரத்துல 43வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் போல ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறோம். அது எப்படி, என்ன ஒரு ஸ்பார்க், ஒரு அக்கினி தீ வர்றது போல ஒரு அக்கினி வரக்கூடியது ஒரு காரியம் வருது. ஆனா அதற்கு பின்பாக அந்த அந்த அக்கினி, அந்த ஒரு பொறி வருது இல்லையா, ஒரு பொரிய எப்போதும் அது அழிந்து போய்விடாமல், அது அமைந்து போய்விடாதபடி அது எப்போதும் எரியக்கூடியதாக இருப்பதற்கு ஒரு கட்டமைப்பு தேவை. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் வந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. எழுப்புதலுக்கான ஜெபம்னு. ஆனா அந்த கர்த்தருடைய எழுப்புதலுக்கான பொறி வந்தாச்சுன்னா அதை எப்படி நாம் கட்டமைப்பு வைத்து அதை மறுபடியும் எப்படி காரியங்களை வைத்து இதை எப்படி தொடர்ந்து செய்யக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஒரு பொறி வந்து வர வேண்டியது ரொம்ப ஒரு நொடியில கர்த்தர்கிட்ட வரக்கூடியது. ஆனா அந்த நொடி என்ன பண்ணும், ஒரு அக்கினியை உண்டாக்கும், ஒரு அக்கினி தலையில உண்டாக்கும். அந்த அக்கினி எப்போதும் அமைந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வைத்து நம்ம என்ன பண்ணணும், எங்க விறகு வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்கக்கூடிய அதுவும் தேவை. ஆனா அது வந்து அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு உண்மையுள்ள காரியம். ஆனா இந்த அன்றாடம் செய்யக்கூடிய இந்த உண்மையான காரியம் செஞ்சுட்டு அந்த பொறி கர்த்தர்கிட்ட வரக்கூடிய அந்த அக்கினி பொறி, அந்த ஸ்பார்க் வரலைனாலும் பிரச்சனை. ஆனா அந்த ஸ்பார்க் வந்த உடனே அதை வைத்து நம்ம தொடர்ந்து அக்கினியாக எரிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இல்லைனாலும் பிரச்சனை. இது 2 இருந்தாதான் நம்ம என்ன கர்த்தர்கிட்ட வரக்கூடிய ஒரு எழுப்புதல் தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கும். இதுல பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்றாரு, தேவ ஆலயத்தில் உள்ள பண்டக சாலை நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. 44வது வசனம் மறுபடியும் பாருங்க. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளிலுமே ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். அதாவது என்னன்னா, இந்த பண்டக சாலை என்று சொல்லக்கூடிய பண்டக சாலையில தசமபாகம், முதற்கனி, காணிக்கை இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். எதற்காக? ஒரு பண்டக சாலை நிறைய இருந்துச்சுன்னா அந்த தேவனுடைய ஆலயத்துல பணி செய்யக்கூடிய லேவியர்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, அவர்கள் போய் தங்களுக்கு என்று ஆகாரத்துக்கு என்று அலைய தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து லேவியர்களுக்கு என்ன சொன்னாரு, நான் தான் உங்களுக்கு சொத்து, உங்களுக்கு தனியா சொத்து இல்லை, நான் தான் உங்களுக்கு சொத்து. அப்போ மற்றவர்கள் என்ன பண்ணணும், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும், அவங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ இவர்கள் கொண்டு வந்து அப்போ ஒரு பண்டக சாலை, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள ஒரு பண்டக சாலை நிரம்பி இருந்தா என்ன அர்த்தம், லேவியர்கள் எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அவங்க கர்த்தருடைய வேலை செய்ய முடியும். இப்ப பண்டக சாலையில பொருள் இல்லைன்னா என்ன அர்த்தம், லேவியர்கள் அவங்க வேலையை விட்டுட்டு தோட்டத்துக்கு போய் அவன் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு போகணும், ஏதாவது செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது என்ன நடக்கலைங்க, ஸ்ட்ரக்சர் ஏன் வந்து ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்துல அடுத்த வாரம் பார்ப்போம். அங்க தொபையா என்று சொல்லக்கூடிய எதிரி என்ன பண்றான், பண்டக சாலைக்குள்ள ஒரு அறையில தங்கி இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், பண்டக சாலை எம்டி ஆயிடுச்சு. பண்டக சாலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மக்கள் கொண்டு வந்து கொடுக்கல. அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசி இதே காலகட்டத்தில், நெகேமியா சொன்ன அந்த காலகட்டத்தில் மல்கியா தீர்க்கதரிசியும் பிரசங்கம் பண்றார், அதே சமயம்தான்.
அப்ப பிரசங்கம் பண்ணும்போது மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரவிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்த இது கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் பண்டக சாலை என்பது அங்கு இருந்த லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என்ன சாப்பாட்டுக்காக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்றாரு, நீ வந்து என்னுடைய ஆலயத்தில் என்ன பண்ணு, தசம பாகங்களை எல்லாம், ஒரு தசம பாகம் இல்லை, 3 தசம பாகங்கள், நம்ம அதை குறித்து விளக்கமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அந்த தசம பாகங்களை எல்லாம் நீ கொண்டு வந்து கொடு. ஏன் அப்படின்னா அப்பதான் ஆசாரியன் என்ன பண்ண முடியும், அவனுடைய வேலையை பார்க்க முடியும். லேவியனோட வேலையை பார்க்க முடியும். ஏன்னா இல்லைன்னா அவங்க அந்த வேலையை பார்க்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு, அங்க மல்கியாவும் தான் சொல்றாரு, நீ கொண்டு வந்து இங்க போடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இங்க என்ன பண்றாரு, அதை பார்த்து கொள்ளும்படி என்ன பண்றாரு, நிலங்களின் பங்குகளை அவனவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரர்களாக வைக்கப்பட்டார்கள். என்ன அக்கவுண்டிங் விசாரிப்புக்காரர்கள், அவங்க வந்து என்ன கணக்கு பார்க்கிறவங்களாக வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இது எபிரேய மொழி பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். அப்படின்னா இது என்னன்னா, இவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இவங்க வந்து வாலண்டியராக வரல, யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்கன்னு சொல்றது இல்லை. இவர்கள் என்ன, இவங்களுடைய வேலையே என்ன, இதற்கான கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் வைத்து அதை பராமரிக்கக்கூடிய, அது கணக்கு, அதுக்கு மேல் அதிகாரத்தையும் அதை கணக்கு பார்க்கக்கூடிய காரியத்தையும், அத்தாரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ரெண்டும் அவர்களுக்கு கொடுத்து அவங்கள அங்க வேலைக்கு அமர்த்தக்கூடிய காரியம். ஏன்னாங்க என்ன பண்றாரு, ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் நடைபெற வேண்டும்னா அதற்கான மாம்ச பிரகாரமான காரியங்களும் நடைபெறணும். இது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எப்படி ஒரு சபையில வந்து ஆவிக்குரிய காரியங்கள் பார்க்கும்போது மாம்சமான வேலைகள் செய்வதற்கும் ஆட்கள் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் இது சரியான முறையில போக முடியும். அதனாலதான் இங்க வந்து என்ன பண்றாரு, அவர் என்ன செய்றாரு, சரியான மக்களை அந்த பொருளாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கு, கணக்கு பார்க்கறதுக்கு, பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுக்கறத வைப்பதற்கு, இதுக்கெல்லாம் ஆளுங்களை நியமிச்சு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் காரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா இந்த அலங்கம் கட்டுவதற்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு தரிசனம் இருந்துச்சு, அவங்க ஒரு ஜெபத்தோட தைரியத்தோட கட்டினாங்க. ஆனா தொடர்ந்து வழி நடத்துவதற்கு உண்மையாக அதன் கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய நல்ல உக்கிரானக்காரர்கள், த ஸ்டூவர்ட்ஷிப்பை அங்க அவர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் சபைகள்ல அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது வந்து எதனால கொண்டு வந்து கொடுத்தாங்க, சந்தோஷத்தினால கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதே 44வது வசனத்துல பின்பகுதி பார்க்கும்போது, ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் சந்தோஷமாய் இருந்தார்கள். எப்படி? அதாவது யூதால உள்ள எல்லா மனிதர்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு எழுதியிருக்கலாம் வேத வசனம். ஆனா என்ன, அவங்க சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இவங்க தசமபாகம் கொண்டு வந்து கொடுக்கறது அவங்க எதனால கொண்டு வந்து கொடுத்தாங்க, சந்தோஷமா இருந்ததுனால கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தது காரணம் என்ன, சந்தோஷமா, தேவன் பேர்ல இருந்த சந்தோஷத்தினால அவங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இங்க செமத் யகுதா என்று சொல்லக்கூடிய பதம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய, அதாவது யூதால உள்ள எல்லா மனுஷர்களும் அவங்களுடைய மனசுல இருந்த சந்தோஷத்தினால கர்த்தருக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன், கர்த்தருடைய பணியை செய்கிற மக்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. இப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், நம்ம எப்படின்னே செய்யறது, நம்மகிட்ட ஸ்டோர் ஹவுஸ் இல்லை, நம்மகிட்ட பண்டகசாலை கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன வெள்ளாமை போட்டாங்களோ அந்த வெள்ளாமையிலேருந்து கொண்டு வந்து 10ல் 1 பங்கு கொடுத்தாங்க. விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு,
திக்கற்றவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள் அதுல இருந்து சம்பாதிச்சாங்க, அதனால பண்ணக்கூடிய மக்களா இருந்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையிலையும் என்ன எப்படின்னா, கொடுக்கறது நம்ம சந்தோஷத்துல தான் கொடுக்கணும், வேற எந்த ஒரு காரியத்திலையும் கொடுக்கக்கூடாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்க சந்தோஷமா கர்த்தர் உங்களை கொடுக்க சொன்னா நீங்க கொடுங்க, இல்லைன்னா பத்திரமா வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளும் உங்க பாருங்க அங்க இந்தியாவில் அனாதைகள் ஏழைகள்லாம் ஒண்ணுமே இல்லை இருக்கிறாங்க, நீங்க மட்டும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தி உங்ககிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஈஸியா சொல்லலாம்ல. நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க, ஒரு 40 பவுண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பம் எரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த தடவை உங்களுக்கு எங்கேயாவது வெளியே சாப்பிட போகும்போது, ஐயோ ஒரு குடும்பமே எரியும், ஒரு மாதம் சாப்பிடும், நம்ம இப்போ ஒரு நேரத்தில் சாப்பிட்றோமேனு உங்களை ஒரு குற்றப்படுத்தி அதனால கொண்டு என்னத்தை செய்யறது அப்படின்னு கொண்டு சொனங்கிட்டு கொடுக்கணும் இல்லை. என்ன, கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்தார், நான் ரட்சிப்புக்கு நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியதாக நான் சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் கர்த்தர் கொடுக்கிறது. ஏன்னா ரொம்ப அழகா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 சொல்லும்போது, நான் சொல்லுகிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இந்த உற்சாகமாய் சொல்ற இருக்கு இல்லையா, தமிழ்ல உற்சாகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இல்ல சந்தோஷம் சொல்லக்கூடியதா, இல்ல ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு கிரேக்க மொழி பதம் என்னன்னா ஹில்ராஸ் என்று சொல்லக்கூடிய பதம், HILAROS. ஹிலேரியஸ்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு இல்லையா, அதாவது தாங்க முடியாம ஒரே பயங்கர சிரிப்பா இருந்துச்சு சொல்றோம்ல, ஹிலேரியஸ்பா, அது பயங்கர சிரிப்பா இருந்துச்சு சொல்றோம் இல்லையா, அந்த இந்த கிரேக்க மொழி பதத்திலிருந்து வந்தது அந்த பதம். அப்ப என்னன்னா, உங்களால கட்டுக்கடங்காத உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும் கர்த்தர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது. என்னையும் கர்த்தர் இதை கொடுக்க வைக்கிறாரு, அவர் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல தான் நம்ம கொண்டு கொடுக்கணுமே ஒழிய, என்னத்தை செய்யறது, தசவமா கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா பாதி பேர் என்ன சொல்றான், சாட்சி வேற செட்டப் பண்ணிடுறாங்கல்ல, கர்த்தருடைய பரிசு நாம சோத்திரம், நான் போன மாதம் தசபாவம் கொடுக்காம விட்டுட்டு என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே மீதி பேருக்குலாம் என்ன வந்துடுது, போச்சுடா இந்த மாதம் நம்ம தசபாவம் கொடுக்கல, நம்ம காரை இடிச்சிருவார் அவர். ஏன்னா கர்த்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன எவன் காரடா இடிக்க விடுவான்னு. பாதி பேர், நிறைய பேர் தியாலஜி இப்படி தான் வச்சார். நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணல, அதனால தான் எனக்கு அப்படியே ஒரே தலைவலியாக வந்துருச்சு. ஆமாம், உட்காந்து அங்கே கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. டேய், யாரெல்லாம் இவன் தலைவலி, இவனுக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணலையா, அவனுக்கு தலைவலி அனுப்பு, இவன் பைபிள் வாசிக்கலையா, இவன் சைக்கிளில் காற்ற போடுங்க, உட்காந்து இதாக பண்ணுவார். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, கர்த்தரை குறித்த ஒரு ஞானமே கிடையாது. நான் எதுக்காக செய்கிறேன், எனக்கு சந்தோஷங்க, ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ கஷ்டப்பட்டு யாரும் கொடுக்க வேணாம். அதனால தான் நான் கார்டு மிஷின் வாங்கணும் போய் சொன்னேன், யாராவது கிரெடிட் கார்டில் காசு கொடுத்தா நான் உதன்னு சொன்னேன். ஏன்னா அப்படி தேவையே கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தார், நான் அதனால அவருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடியது. இப்போ நீ எவ்வளவு கொடுக்குற, என்ன கொடுக்கறது கொஸ்டின் இல்லை, நீ சந்தோஷமா கொடுக்குறியா இல்லையா, அதுதான் கேள்விங்க. நீ சந்தோஷமா கொண்டு கொடு, சந்தோஷம். இல்லையா, கொடுக்கலையா, பரவாயில்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருங்க. ஏன்னா எப்போ கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கும்போது என்ன வரும்னா, எனக்கு தானா வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 21 வசனத்தில் என்ன சொன்னாரு, என்ன சொன்னார்னா, உன் இருதயம் எங்க இருக்குன்னு சொல்ல, உன் பொக்கிஷம் எங்க இருக்குன்னு பாரு. அந்த பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். உன் பொக்கிஷம் எது? ஒன்று கர்த்தர் என்னை ரட்சித்தாரு, கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அன்றைக்கு எருசலேமில் லேவியர்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் அதனால தான் சொல்லுவேன், எப்பயுமே முழு நேர ஊழியர்களா இருக்கிறவங்களா இருந்தா, அவர்கள் சபையிலிருந்து சாப்பிட்றவங்களா இருந்தா, அவங்களுக்கு சொத்து இல்லாமல் லேவியர்கள் மாதிரி இருந்தால் இருக்கலாம். எப்படி? பழைய ஏற்பாட்டு பிரகாரம் லேவியர்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க, லேவியர்கள் அதை வாங்கி, லேவியனும் ஆசாரியனும் அதை வாங்கி ஊழியம் செஞ்சாங்க. ரைட், நானும் முழு நேரம் ஊழியம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா
என்ன பண்ணணும்? என் பேரில் எந்த சொத்து இருக்கக்கூடாது, ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு சொத்து. ஆமாவா இல்லையா? அதே தானே கான்செப்ட். அப்போ என்ன, நம்ம இன்றைக்கு அதில் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் புதுசில் எடுக்க முடியாது. ஒன்று நீங்கள் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனாக இருக்கணும், பழைய உடன்படிக்கை ஊழியக்காரனாக இருக்கணும். அப்போ இப்போ இது ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால என்னென்ன நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகா பெரிய பாக்கியம். அதை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை பழகிட்டீங்கன்னா யூ வில் என்ஜாய் கிவிங். அதே சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். ஆனால் கொடுக்கறதுலையும் ஒரு டிசிப்ளின் எப்போவுமே இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையாது, ஆனால் 100% கர்த்தருக்கு சொந்தம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% கொடுக்குறீங்கன்னா அது ஒரு டிசிப்ளின். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். அதை வருத்தப்பட்டுட்டு கொடுக்கக்கூடாது. நான் சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, 45வது வசனம் பாருங்களேன். பாடகரும் வாசல் காவலாரும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யறாங்க. இப்ப 2 குரூப் சொல்றார். ஒன்னு யாரு? பாடகர். 2வது யாரு? வாசல் காவல்காரர். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பாடகர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கும் தெரியும். பாட்டு பாடுறான்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து ஐயோ ரொம்ப அருமையாக பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் பாடும்போது அப்படியே நான் ரொம்ப உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி. காவல் காக்கிறவங்ககிட்ட யாராவது போய் இங்கே ரொம்ப அருமையாக காவல் காக்குறீங்க, நீங்கள் காவல் காக்க நிற்கிறதே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நீங்கள் தூங்காமல் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? இல்லை. ஆனால் 2 பேருக்கும் அழைப்பு. நல்லா கவனிங்க, 2 பேருக்கும் அழைப்பு. 2 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அதை 2 பேரும் செய்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்வைக்கு தெரிகிற ஊழியமோ பார்வைக்கு தெரியாத ஊழியமோ கர்த்தர் ஒரே மாதிரி தான் அங்கீகரிப்பார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்து பாராட்டுறது இல்லை, பாராட்டாது. அது விசிபிள் இன்விசிபிள் மினிஸ்ட்ரி. தெர் ஆர் சர்டன் மினிஸ்ட்ரி இஸ் விசிபிள். சில காரியங்கள் சில ஊழியம் எல்லாருக்கும் தெரியும், சில ஊழியம் தெரியவே தெரியாது. பின்னாடி நடக்கக்கூடிய ஊழியம் எதுவுமே தெரியாது. அது 2மே என்ன? 2மே சஸ்டெயின் ஆகணும், 2மே பாதுகாக்கப்படணும், 2மே உண்மையும் உத்தமமாக செய்யப்படணும். அப்போதான் கர்த்தருடைய ஊழியம் சரியான முறையில் போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்கே சொல்லும்போது இந்த பாடகரும் சரி வாரக்காரர்களும் இவங்க எதன்படி செய்தாங்கன்னா என்ன சொல்றாரு? அந்த 45 வசனத்துல தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடி. யாரு இங்க? நெகமையா என்ன பண்றாருன்னா, ஏறக்குறைய ஒரு 500 வருடங்கள், 500 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா தாவீது 1000 கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். இது 480 430 480 வரைக்கும் உள்ள வருஷங்கள். இப்போ கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ புதுசா என்ன பண்ணலைன்னா, நமக்கேற்ற மாதிரி காலம் மாறிடுச்சு, நமக்கேற்ற மாதிரி மியூசிக் போடுவோம், நமக்கேற்ற மாதிரி பாட்டு எழுதுவோம்னு எழுதலை. மாறாக என்ன பண்றாரு? தாவீதும் அவனுடைய குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே. என்ன இது? புது ஆர்டர் உருவாக்கல. என்ன? வேத வசனத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். தாவீது தான் முத இந்த ஒழுங்குமுறையை கொண்டு வந்தார். நீங்க 1 நாளாகம 23வது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அவர் 24 குழுக்களா பிரிக்கிறார். 24 குழுக்கள் லேவியர்கள், 24 முறையாகிய ஆசாரியர்கள், 288 பாடகர்கள், 24x24. ரொம்ப அழகா. அது மாத்திரமில்ல, 4000க்கு மேற்பட்ட வாசல் காவல் காக்கிறவங்க. இத்தனை பேரையும் தாவீது அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை கொடுத்தாரு. அந்த ஒழுங்குமுறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
அந்த ஒழுங்கின் முறையின்படி தான் சகரியாஸ் வந்து தேவாலயத்தில் அந்த முறையின்படி தான் ஆசாரியத்துவம் பண்ணார். அந்த 24 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. அவங்க பிரிக்கப்பட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. தாவீது கடைசியாக சொல்லும்போது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லும்போது என்ன பண்றாருன்னா, சாலமோனும் மற்றும் இஸ்ரவேல் தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கர்த்தர் தனக்கு கொடுத்த தேவாலயத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கொடுத்து அதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. அதுல 1 நாளாகமம் 28 20வது வசனம் மட்டும் வாசிங்களேன். சாலமோனை நோக்கி தைரியமாய் இருந்து இது எல்லாவற்றையும் சொல்லி, ஏப்பா நான் தேவாலயம் கட்ட முடியாது, நீ தான் கட்ட போற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான தங்கம் அதுக்கான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீ நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் எனும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனால என்ன பண்ணுவாரு, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ என்ன பண்ணு, இதெல்லாம் அழகா நேர்த்தியா செய்து விடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப அந்த ஒழுங்குமுறையின்படி நெகேமியா என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்கள் சொன்ன காரியங்களை நீங்க செய்யுங்க என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், தொடர்ந்து சுத்தப்படுத்திக் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம பார்த்தோம் போன வாரம் நெகேமியா 12:30 பார்த்தோம், எப்படி அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடியதா. அது ஒரு தடவை மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே ஒவ்வொரு முறையும் தேவனுக்கென்று பணி செய்யக்கூடிய மக்களா. புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்றாரு, பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள். யூ ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ என்ன உன்னை அழுக்குப்படுத்தக்கூடிய தீட்டுப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்திலிருந்து நீ என்ன பண்ணு, உன்னை காத்துக்கொள் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, ரோமர் 8:13 சொல்லும்போது என்ன சொல்றாரு, உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை என்ன பண்ணு, நீ சாவுக்கு எதுவாக அழித்து போடு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு தடவை நான் சொன்ன வேலையை செஞ்சேன் அப்படிங்கிற மீதி நேரம் செய்ய மாட்டேங்கிறது இல்லை. இது என்ன, தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதே மாதிரி எப்படி பரிசுத்தமாகிறது ஒரு தடவை மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிற மாதிரியே அதே மாதிரி நம்மளுடைய வேலையும் அதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம். அது மாத்திரமல்ல, 46வது வசனத்துக்கு வரும்போது இந்த வேர் என்ன எவ்வளவு ஆழமாக விட்டிருக்குன்னு பாருங்க. 46வது வசனம் பாருங்க. நாட்களில் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது 24 வகுப்பா தாவீது பிரிச்சாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பாடல்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத ரொம்ப அழகா நேர்த்தியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு ஆராதனைக்கு வரும்போது ஆராதனை முறை எப்படி பாடணும், என்ன பண்ணணும், என்னென்ன பாடல்கள் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அது யாரு, தாவீதும் ஆசாபும் இருந்த பூர்வ நாட்களில். நீங்க சங்கீதம், ஆசாபினுடைய சங்கீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்திருப்பீங்க. 50வது சங்கீதம், அதுக்கப்புறம் 73வது சங்கீதத்திலிருந்து 83வது சங்கீதம் வரைக்கும் ஆசாபினுடைய சங்கீதம். ஏன்னா 73வது சங்கீதம் நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம். எப்படி நல்லவனுக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா, நல்லவன் கெட்டவனை பார்த்து விழுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இந்த சங்கீதங்கள் எல்லாம் யாரு, ஆசாபினுடைய சங்கீதங்கள். இந்த ஆசாபினுடைய சங்கீதங்களை நீங்க பாடக்கூடிய மக்களாக இருங்க என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, நீங்க ரொம்ப வருஷமாக அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் கர்த்தரோடு நடந்து அந்த கர்த்தருடைய காரியத்தை புரிந்து கொண்டு அவர்கள் எழுதிய பாடல்கள், அவர்கள் செய்த ஆராதனை முறை, அதை நீ கற்றுக்கொண்டு நீ செய்யணும். அதனாலதான் நம்ம சபையில நான் சொல்லும்போது பழைய பாடல்களையும் பாடணும், புதிய பாடல்களையும் பாடணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, பழைய பாடல்கள் பாடும்போது நம்ம அவங்க தங்களுடைய வாழ்க்கையே விலைக்கரையமா கொடுத்து அவர்கள் எழுதிய பாடல்கள்.
ஒவ்வொரு பாடலும் நீங்க பாருங்க, இன்றைக்கு நம்ம நிறைய பாடல்கள் சொல்லும்போது இந்த வெனஸ்டே வர்ஷிப்ல கூட ரொம்ப அழகா எட்வினா வந்து தஞ்சாவூர் சாஸ்திரியார் பாடல்களை பற்றி சொல்லும்போது அந்த கதைகள் அந்த இதை சொல்லும்போது அவர்கள் எப்படி நான் எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், அரசனை பாட்டு பாடி சம்பாதிக்கிற காலத்துல இல்ல, நான் என்ன தேவனை தவிர்த்து வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன். அப்ப அவர்களுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு பாருங்க, அவங்களுடைய கமிட்மெண்ட் எந்த அளவுக்குன்னு பாருங்க. அப்படி பாடல்கள். ஆனா இன்னைக்கு அறவே கிட்டத்தனமா சினிமா மாதிரி பாட்டு எழுதுற அந்த பாடல்கள் இல்லை. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் அதை உணர்ந்தவர்களாய், ஏன்னா சில மிஷனரி பாடல்கள், நம்ம ரதீஷ் அருமையான பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த இந்த மிஷனரி பாடல்களை குறித்து சொல்லும்போது எஃப்எம்பிபியில் உள்ள பாடல்கள் இல்லை ஜெம்ஸ் மிஷனரியில் உள்ள பாடல்கள், அவங்க எழுதின பாடல்கள் அதெல்லாம் பாருங்க. அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவங்க எழுதினது என்ன, கர்த்தரோட உட்கார்ந்து அவங்க இருந்து அவங்க எழுதின பாடல்கள். அந்த பாடல்களில் உள்ள அர்த்தமோ அந்த பாடல்களில் உள்ள ஒரு ஆழமோ இன்னைக்கு இருக்குதா? அப்ப இங்க நெகமியா என்ன பண்றாரு, ரொம்ப நேர்த்தியா அந்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா 500 வருடம் ஆன ஒரு துதி, அது எதுல இருக்கு? பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர், நாட் ஆன் சென்டிமெண்ட். ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ள பாடல்களை ஒழிய உணர்வுபூர்வமான காரியம் கிடையாது. அதனாலதான் நான் இன்றைக்கு வரக்கூடிய நிறைய பாடல்கள் என்ன, கட்டிப்பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு, உன்னை உயர்த்துவாரு, நீ வெக்கப்பட மாட்டே, இப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்க்கும்போது எப்பா நீ கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லக்கூடியதா? நம்ம ரத்தீஷ் எழுதின பாடல்கள் முழுவதிலையும் நீங்க பாருங்க, எல்லாத்துலயும் அந்த வேத வசனம் போட்டு அந்த வேத வசனத்தோட தான் இன்பிட்வீன் சாங்ஸ்ல பூரா நம்ம வந்து என்ன எல்லா ஸ்கிரிப்சர் போட்டு தான் போடுறோம். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். ஏன்னா உணர்வு பூர்வமா சென்டிமெண்ட்ல இருக்கிறது இல்லை. அதுதான் இங்க நெகமியா பண்ணாரு. ரெண்டாவது, நல்ல பாடக்கூடிய அவங்கள வந்து என்ன பண்றாரு, பயிற்றுவிக்கப்பட்ட பாடகர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்க பூரா போனக்கூடியதான். அப்ப என்ன, நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்வது என்ன, எப்படி இசைக்கருவிகள் வாசிப்பது, என்ன பாடல்கள் பாடுவது என்று பாடக்கூடியதா. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்றாங்க, துதி பாடல் பாடுறாங்க, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடல்களை பாடுறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க வந்து என்ன தேவனுடைய காரியம், ஆசாரியனுடைய காரியம், லேவியருடைய காரியம் எல்லாவற்றையும் புரிந்தவர்களாய் பாடக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வந்து என்ன திரும்பி வந்தவங்க, அவங்க மறுபடியும் கர்த்தர் எப்படி அவர்களை எடுத்து கட்டினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் அவங்க பாடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 47ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகமியாவின் நாட்களிலும் பாடகருக்கும் ஒரு நிமிஷம், இதுல நம்ம வாசிக்கும் போது நம்ம இதை கொஞ்சம் கவனமா வாசிக்கலன்னு போயிடும். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலில் சிலர், அதான் முக்கியம் அங்க, இஸ்ரவேலில் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். இப்ப என்னன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்ல. ஏன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க வந்து எருசலேமுக்குள்ள வந்து யார் இருக்க போறதுன்னா அதுல இப்ப சீட்டு போட்டு கொஞ்சம் விருப்பப்பட்டவங்க வந்தாங்க. மதில் சுவல் கட்டுறதுக்கு யார் என்ன செய்யணும் அது செஞ்சாங்க. ஆனா தொடர்ந்து இந்த காரியங்களை நடைபெறுவதற்கு என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல்ல இருக்க எல்லா மக்களும் உற்சாகமா கொடுத்தாங்க. ஆனா யாரு கொடுத்தா, ஒரு சிலர் இல்ல. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சுவோம் எல்லாரும். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்றான், எல்லாரும் கர்த்தருக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லாரும், இந்த நோ ஒன் இஸ் எக்ஸாம்ட். ஏன்னா இது புரிந்து கொள்ளாதனாலதான் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா 20% மக்கள் தான் எல்லா வேலையும் செய்வாங்க, கொடுக்கறதுல இருந்து வேலை செய்யறது வரைக்கும். 80% மக்கள் என்ன வைப்பாங்க, அவங்க வந்து கன்சியூமர் மாதிரி வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னு வந்துட்டு போவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை சபையில்.
ஏன்னா இங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, அன்றாட பொருளாகிய திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மக்களாக கொண்டு வந்து இருக்கக்கூடிய மக்களாக. நீங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13, 14 வசனம் பாருங்களேன். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்கு உரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா. பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியத்தை எடுத்து சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரே. ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. சுவிசேஷ ஊழியத்தை பண்றவங்களுக்கு அதிலே பிழைப்பு நடத்த வேண்டும், பழைப்பு நடத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாரு. அதற்கு பின்பாக அவர் சொல்லும்போது, நான் அப்படி ஒன்றையும் அனுபவிக்கல, ஏன்னா நான் மேலான காரியமா செய்யறேன். என்ன காரணம், யாரும் என்னுடைய ஊழியத்தை அபத்தமா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், என்னுடைய சொந்த கைகள்ல நான் வேலை பார்த்து நான் காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை, ஒரு மேலான ஊழியத்தை நான் செய்யறேங்கிறத சொல்றாரு. ஆனா இங்க வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அது மாத்திரமில்ல, அவங்க என்ன பண்றாங்க, அன்றாடமான காரியங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள் அவர்கள். சரியா, அன்றாடக்குரிய பங்கு அப்படின்னு சொல்லும்போது, யாத்திராகமம் 16வது அதிகாரத்தில் எப்படி தினசரி மன்னா வந்துச்சோ அந்த மாதிரி அவர்கள் மன்னாவை எடுத்து சாப்பிட்டது போல அன்றாட அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு, லேவியருக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சோங்க, அவர் எப்படி உட்காந்து ஆராதனை பண்ணுவார், குடும்பத்தை என்ன பண்ணுவார், காவல்காரன் வந்து காவல் காப்பானா, காவலை விட்டுட்டு போய் வேலை பார்ப்பானா? அப்ப என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு அன்றாடம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் 47 வசனத்துடைய பின்பகுதி பாருங்க, அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். அப்ப என்னன்னா, இங்க வந்து இஸ்ரவேல் தேச மக்கள் கொண்டு வந்து லேவியருக்கு கொடுக்குறாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒருத்தர் கிடைச்ச உடனே அவங்க தங்களுக்கு போக மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கொண்டு வந்து லேவியர்களுக்கு கொடுக்குறாங்க. லேவியர்கள் என்ன பண்றாங்க, ஆரோனின் புதர்வர்களாகிய ஆசாரியர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா, எல்லா லெவல்லையும் அங்கிருந்து வருது, எல்லா மக்களும் கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்க, அவர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. அது வந்து என்னன்னா, யாரும் தங்களோட வைத்துக் கொள்ளவில்லை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னைய பாருங்க, பைபிள் பார்க்குற விடுங்க, என்னைய பாருங்க. ஒரு குளத்துக்கும் ஆத்துக்கும் என்ன வித்தியாசம்? குளத்துல வர்ற தண்ணி தேங்கி நின்றும் எங்கேயும் போகாது. ஆனா ஆத்துல போற தண்ணி போகும், எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கும். நீங்க கர்த்தர்கிட்ட வர்ற ஆசீர்வாதத்தை குளம் மாதிரி எனக்குன்னு எடுத்து வச்சுட்டு எனக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு நதி போல இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்களே என்ன, அன்றாடம் வருது, வந்த உடனே அவங்க லேவியர்கள் வாங்கிட்டு எதுக்கு நாளைக்கு இருக்கட்டும்னு எடுத்து வைக்கல, கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு எடுத்து வைக்கல. மாறாக என்ன பண்றாங்க, இந்தா ஆசாரியனுக்கு கொடு, ஆசாரியர்களுக்கு கொடுக்கக்கூடியதா. இதுல என்ன பிரச்சனைன்னா, குளத்துல தண்ணி தேங்கினா என்ன பண்ணும், வீசும், மணக்கும், இல்லை வாடகை அடிக்கும், இல்லை நாரும். ஆனா ஆத்து தண்ணி அப்படி கிடையாது. ஓட ஓட அது எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கும். மீன் எல்லாத்துக்கும், எல்லா மீன் லிவிங் திங் பூரா என்ன ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுவும் இல்லாமல் கல் மண்ணில் ஓடி ஓடி தண்ணி என்ன சுத்தமாகவும் வரும். அப்போ உங்களுக்கு கூட வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்குலேருந்து புறப்பட்டு போகுதா, இல்லை தேங்கி நின்று உங்கள் வாழ்க்கை வீசுதா பாருங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு தேக்கக்கூடியதா. இப்போ நீங்கள் வந்து ரிசர்வாயரா இல்லை ரிவரா, இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடியதா. இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணார் இல்லையா, ஒரு பெரிய எச்சரிக்கை. இது தொடர்ந்து நடக்கணும். நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது 6வது வசனத்தில் பார்க்குறோம், இதெல்லாம் நின்று போயிடுது. அவங்க கொண்டு வந்து கொடுக்குற நின்று போயிடுது.
பண்டகசாலை ஒன்றும் இல்லை, பண்டகசாலை எம்டியாக இருக்குது. தொகையா வந்து ரூம் எடுத்து உள்ளே தங்குறான். யாரு? எதிரி. எங்கே? தேவனுடைய பண்டகசாலையில் வந்து இருக்கிறான். அதனால என்ன நடக்குது? லேவியர்களுக்கு சாப்பாடு இல்லை, லேவியர்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வரல. அதனால லேவியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வேலையை விட்டுட்டு அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, கர்த்தருடைய வேலையை பார்க்கல. அப்போ என்னன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு சீசன்லே எல்லாமே மாறி போகக்கூடியது. என்ன, நெகேமியா எருசலேம் வரைக்கும், எருசலேமை விட்டுட்டு பாபிலோனுக்கு அங்கே ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள, சூசாவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இது நடந்துருது. அப்போ என்னன்னா, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு அக்கினி வந்து தானா தொடர்ந்து எரிவதில்லை. ஆனால் என்ன பண்ணணும், அதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டோர் ஹவுஸில், அது பண்டக சாலையிலேருந்து அதை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, நெகேமியா 12வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா பெரிய பணக்காரங்க மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும், எல்லா வீடும், எல்லா தோட்டமும், எல்லா நஞ்ச புஞ்ச எல்லாமே. அப்போ இந்த கேள்வி நம்மகிட்ட வரும்போது, நீங்கள் வந்து முதல்ல கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்ல தெரிய தேவன் நடத்துகிற இந்த சபை, தேவனுடைய வார்த்தை போதிக்கிறதுக்கு உங்கள் மேலே வந்து வார்த்தையை சொல்கிறவங்க மேலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படி சந்தோஷமாக இருந்துறீங்கன்னா, நீங்கள் யார் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க? நீங்கள் யார் இந்த சமுதாயம், இந்த கம்யூனிட்டி, இந்த ஐக்கியத்தில் தங்களை சுத்தப்படுத்தி கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க? அதே மாதிரி பாடகர், வாசல் காவல்காரர்கள், இன்னும் 2 பேருமே வந்து என்ன, அவங்க வந்து எந்த கமிட்டிலையும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஊழியம் ரொம்ப அவசியமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதை நம்ம எந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறோம்? உங்களுக்கு, அதாவது ஒருவேளை நீங்கள் வாசல் காக்கிறவங்களா, இல்லை ஒருவேளை நீங்கள் பாடுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள் வேலையை உண்மையாக செய்கிறீங்களா, அதை விட்டுட்டு போயிடுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. 5 கேள்வி. நீங்கள் கொடுக்கறது வந்து சந்தோஷமாக கொடுக்குறீங்களா முதல்ல? ஏன்னா யூதாவில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமாக கொண்டு வந்து தேவனுடைய பண்டக சாலையில் கொடுத்தாங்க. முதல்ல நீங்கள் கொடுக்கறது சந்தோஷமாக கொடுக்குறீங்களா? 2வது, இப்படிப்பட்ட கொடுக்கறத வந்து பார்த்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய, அதுக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கிறீங்களா? 3வது, நீ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, நீங்கள் பாடகரோ, இல்லை நீங்கள் வந்து சேர் எடுத்து போடுறாலோ, இல்லை டீ போடுறாலோ, இல்லை நீங்கள் வந்து கார் பார்க் பார்க்குறாலோ, இல்லை என்ன வேலையோ, இந்த வேலையை செய்கிறவங்க, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்களா? அதே மாதிரி பாடல் பாடுறோம், நம்ம வந்து நம்மளுடைய ஆராதனை எங்கே இருக்குது? வேத வசனம் என்கிற இதில் வேர் விட்டதா இருக்குதா, இல்லை வேற இதில் வேர் விட்டதா இருக்குதா? கடைசியா, நீங்கள் வந்து ஒரு குளமா இல்லை நதியா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்வது? முதல்ல நம்ம கொடுக்கறது வந்து சந்தோஷமாக, நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும். அதாவது எவ்வளவுன்றது இல்லை, நீங்கள் 1 பைசா போட்டாலும் 10 பைசா போட்டாலும் சந்தோஷமாக கர்த்தருக்குன்னு கொடுக்குறீங்களா? நான் அதனால தான் பிள்ளைகள்கிட்ட வந்து இப்போ காணிக்கை எடுக்கிறது நம்ம இது ஆரம்பித்தது காரணம் அதுதான். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம சொல்லி கொடுக்குறோம், என்ன, டோன்ட் கம் டு த சர்ச் எம்டி ஹேண்டட். கர்த்தரை சந்திக்க வரும்போது வெறுங்கையாக வராதே. நீங்கள் எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறீங்கன்னு தெரியல. இது சொல்கிறோம் நம்ம, ஏன்னா இந்த பழக்கம் வரணும். கர்த்தரை சந்திக்க வர்றேன், நான் வெறுங்கையாக வரக்கூடாது, ஆனால் சந்தோஷமாக வரணும். எனக்கு இன்னும் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருந்து சர்ச்சுக்கு வரும்போது எப்போவுமே வந்து 2 தடவை காசு கொடுப்பாங்க. ஒரு 10 பைசா கொடுப்பாங்க, அது காணிக்கைக்கு. அப்போ நீ வந்து காணிக்கையை சுற்றக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு செலவுக்குன்னு ஒரு 5 பைசா கொடுப்பாங்க.
அப்போ அது பெரிய காசு. சரியா? அப்போ அதிலே நமக்கு தடுமாற்றம் வரும். இந்த பக்கம் 5 பைசா, இந்த பக்கம் 10 பைசா வச்சுட்டு வருவோம். இதை போடுறதா அதை போடுறதான்னு. ஆனால் ஒரு காலமும் சும்மா வர்றதே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்குள்ள ஒரு எம்பெடட் ஆயிரும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அது கர்த்தரை பார்க்க வரும்போது நீ என்ன சந்தோஷமா கர்த்தருக்குன்னு காணிக்கை கொண்டு வர்றவங்களா இருக்கிறீங்களா? முதல்ல நீங்க இருக்கிறீங்களா? ரெண்டாவது, நீங்க ரெண்டும் காணக்கூடிய காணக்கூடாத ஊழியம், இந்த 2 ஊழியத்தையும் நீங்க பாராட்டக்கூடியவங்களா, இல்லை நீங்கள் அவங்கள பாதுகாக்கக்கூடியவங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? யாராவது எத்தனை பேர் போய் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டீ போடுறாங்க, டீ ரொம்ப மோசமாச்சுன்னா யார் டீ போட்டான்னு கேட்குறீங்க, இல்லை டீ நல்லா வந்துச்சுன்னா யார் டீ போட்டான்னு கேட்குறீங்க. நார்மலாக வர்ற அன்னைக்கு நீங்கள் யாரையா போய் தேடி கண்டுபிடிச்சி டீ போட்டவங்கள பார்த்து டீ போட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? வாரம் குடிக்கிறீங்கள, வெள்ளிக்கிழமை குடிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறீங்க, யாரோ ஒருத்தவங்க போடுறாங்கல்ல, எத்தனை முறை அதாவது ஒன்று தப்பாக போச்சுன்னா உடனே போய் சொல்ல முடியுதுல்ல, என்ன பாயசம் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல தெரியுது, இல்லை ரொம்ப பாலாக ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல தெரியுது. நிறைய முறை நம்ம இதில் சர்ச்சில் பிரியாணி போடுறோம், இந்த மாதிரி போடுறோம், எல்லாம் சமைச்சு கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று தப்பாக போச்சுன்னா நம்மளால் சொல்ல தெரியுது. ஆனால் எத்தனை பேர் போய் இந்த வேலை செய்கிறவங்கள நீங்கள் பாராட்டியிருக்கீங்க? தேங்க்யூ, நீங்கள் இதை செய்கிறீங்க, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் எ டீ ஃபார் அஸ், எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஏதோ முன்னாடி செய்கிற ஊழியத்துக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறீங்க. ஆராதனை ரொம்ப நல்லா நடத்தினா நல்லா நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஐ வாஸ் ஸோ பிளஸ்னு. பட் ஆனால் உண்மையாக செய்கிற எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோமா? மூணாவது, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக அந்த இடத்துலையே இருக்கிறீங்களா? சில நேரங்களில் நீங்கள் கேட்டை பார்த்துக்கணும், இல்லை பின்னாடி செய்ய வேண்டிய வேலை செய்யணும், வர்றீங்க சேர் எடுத்து போடுறீங்க, இல்லை சர்ச்சை கூட்டுறீங்க, இல்லை ஹூவர் போடுறீங்க, இல்லை எடுத்து வைக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் பின்னாடி, இல்லை சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பார்த்துறீங்க. ஏன்னா ஒவ்வொரு சண்டையும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பேர் பின்னாடி பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குறாங்க. எத்தனை பேர் நம்ம அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? கடைசியாக, உங்களுக்கு என்ன ஆராதனை பண்ணுறோம், எதுக்காக ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் ஆராதிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஏதோ பாட்டு பாடுறோம், ஒரு 4 பாட்டு பாடணும், 5 பாட்டு பாடணும்னு பாடுறீங்களா? உண்மையிலே நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என் உள்ளத்திலேருந்து சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாடின பாடல் எத்தனை பேர் திரும்ப சொல்ல முடியும்? பவர் பாயிண்ட் இல்லைன்னா நம்மளால் பாட முடியுமா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம ஒரு உணர்வு உள்ளவர்களாய் அதை புரிந்து கொண்டவங்களா பாடக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். முடிவு ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நிறைய நாடுகளுக்கு போனீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் ஒரு இடத்துல ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையாத ஒரு ஜோதி இருக்கும். ஏன்னா அவங்க அது பேர் டூம் ஆஃப் த அன்னோன் சோல்ஜர் என்று சொல்லக்கூடியதா. எல்லா தேசத்துலையும், பெரும்பாலான எல்லா தேசத்துலையும் பேர் தெரியாத ஒரு சோல்ஜருக்காக, ஒரு போர் சேவருக்காக அப்படின்னு சொல்லி அன்னோன் சோல்ஜர் நெஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஆள் வந்தால் தீ கொளுத்தி வைக்கிறது இல்லை, இல்லை யாரோ ஒருத்தவங்க வர்றாங்கங்கிறதுக்காக இல்லை. ஆனால் எப்போதும் அது அணையாதபடி என்ன தீ கொளுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதற்காக? ஏன்னா தங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்க நம்ம நாட்டுக்காக என்று சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு சோல்ஜருக்காக அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. நெகேமியா அதைத்தான் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்தாரு, ஆனால் நீ தொடர்ந்து உண்மையாக எப்போதும் இதை செய்யக்கூடிய ஒரு மகனாய் இருக்கிறையா, மகளாய் இருக்கிறையா? ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு மேலான ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு அக்கினி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு சரியான அமைப்பு வைத்து அதை தொடர்ந்து நம்ம செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவசியம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய அபிஷேகமும் ரொம்ப அவசியம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் இருந்து கர்த்தர் இல்லைனாலும் பிரச்சனை, கர்த்தர் இருந்து ஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் பிரச்சனை. ரெண்டும் ஒரு ஒழுங்குமுறையும் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னமும் இருக்கணும்.
ஏனோ தானோன்னு இல்லை. நாம் தெளிவாய் தெரிந்தவர்களாய் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சந்தோஷமாக கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் கொடுக்கக்கூடிய மக்களாய் ஒரு உண்மையான சந்தோஷத்தோடு வந்து உங்களுக்கு கர்த்தர் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? காணாத, உங்களால் மற்றவர்கள் பாராட்டப்படாத, மற்றவர்களால் காண முடியாத ஊழியத்தை செய்கிறவங்கள நீங்கள் பாராட்டக்கூடிய மக்களாய், போற்றக்கூடிய மக்களாய் இருக்கிறீங்களா? இஸ்ரவேலர் எல்லாரும், நம்ம சபையில் எல்லாரும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆமாண்டவரே, இதோ ஒரு பாடல் பாடி மதிலை சுற்றி வந்து ஒரு மகிழ்ச்சியாய் செய்யக்கூடிய காரியம் முடிவடைந்த பின்பு, இந்த பண்டிகை கொண்டாட்டமெல்லாம் முடிந்த பின்பு, ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதற்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ்வதற்கு கட்டமைப்புகளும் அதை உண்மையாய் செய்யக்கூடிய மக்களும் அவசியம் என்பதை நெகேமியா எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் புரிந்து எங்களுக்கு போதித்திருக்கிறார். ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிரசன்னம் வரும்போதும் இந்த ராஜ்யத்தை தொடர்ந்து கட்டமைத்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஐக்கியம் உம்மை போற்றக்கூடியதாய் இருப்பதற்கு ஆண்டவரே எங்களால் நாங்கள் இந்த கட்டமைப்புகளை சரியான முறையில் வைத்து உம்முடைய ராஜ்யத்தில் எப்போதும் அந்த அக்கினியாய் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உமக்கென்று பிரகாசிக்கிற மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட செய்தியின்படி வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.